வணக்கம். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு கோதுமை தோசையை எப்படி மறுமுறை சுட்டு சாப்பிட்லான்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு கார சட்னியும் நான் வச்சுருக்கேன். வாங்க நான் இதை எப்படி செஞ்சேன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த கோதுமை தோசை பண்ணுறதுக்கு நான் 1 கப்பு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இந்த பவுலில் இதில் சேர்த்துக்கலாம். 1 கப்பு கோதுமை மாவு, 1/2 டீஸ்பூன் உப்பு, தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இதில் தேவையான தண்ணி சேர்த்து தோசை பதத்துக்கு கொஞ்சம் தண்ணியாகவே கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், இதுதான் பதம். திக்காக இருக்கக்கூடாது, தண்ணியாகவே கொஞ்சம் கரைச்சிக்கலாம். இது ஒரு 1/2 மணி நேரம் நம்ம ஊற வச்சிடலாம். இது ஒரு 1/2 மணி நேரம் இருக்கட்டும். கரைச்சி வச்ச தோசை மாவு 1/2 மணி நேரம் ஆயிட்டு. இப்போ இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு சோடாப்பூ சேர்க்குறேன். சோடாப்பூ சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ தோசைக்கல் அடுப்பில் வச்சுருக்கேன். தோசை ஊற்றிடலாம். கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கலாம். இப்போ கொஞ்சம் எண்ணெய் இதில் சேர்த்துக்கலாம். கோதுமை தோசை கொலகொலா இல்லாமல் சாப்பிடணுன்னு விரும்புகிறவங்க இது மாதிரி பண்ணி சாப்பிட்றது நல்லாயிருக்கும். இதில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு அடுப்பு கொஞ்சம் குறைச்சி வச்சிடலாம். கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருந்து நல்லா முறுமுறுப்பாக வேகட்டும். இப்போ பாருங்கள், நல்லா வெந்துட்டு திருப்பி போட தேவையில்லை. நீங்கள் திருப்பி போடுறதா இருந்தாலும் போட்டுக்கோங்க. இது மாதிரி இன்னொன்று சுட்டு எடுத்துக்கலாம். இது ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும், அப்புறம் எடுத்துடலாம். இது மாதிரி நீங்களும் வீட்டில் இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள். கொலகொலா சாப்பிட விருப்பம் இல்லாதவங்க இது மாதிரி ட்ரை பண்ணலாம். மறுபடியும் ஒரு நல்ல ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. காட் பிளஸ் யூ. இந்த கார சட்னி நான் எப்படி செஞ்சேன்னு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.